Hello students, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போற டாபிக் join அல்லது inner join in SQL using on keyword. on keyword யூஸ் பண்ணி நம்ம எப்படி inner join பண்ணலாம்னு சொல்லி பார்க்க போறோம். பட் ஏற்கனவே இந்த டாபிக் வந்து natural join பண்ணும்போது நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இதை இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டா இங்க டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ வந்து in SQL join with on allows us to use general predicate over relations being joined. அதாவது நம்ம வந்து on keyword யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து predicate அப்படின்னு சொன்னால் நம்ம condition யூஸ் பண்ணலாம். The predicate is written like a where predicate except for the use of keyword on rather than where. இப்போ நம்ம select clause யூஸ் பண்ணி condition எப்போ எழுதுவோம், where யூஸ் பண்ணி தான் எழுதுவோம். பட் இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் on keyword யூஸ் பண்ணி நம்ம வந்து condition specify பண்ணுறோம். அப்புறம் வந்து பார்த்தோன்னா like Cartesian product we must specify the attributes to be matched. ஓகேவா? ஸோ Cartesian product மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணலான்னா we have to specify the attributes to be matched. using keywordல நம்ம யூஸ் பண்ணி attribute specify பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி இங்கேயும் நம்ம specify பண்ணிக்கலாம். more powerful as predicate of where can be written with on. ஸோ இப்போ நான் என்ன சொன்னேன், நார்மல் செலக்ட் queryல நம்ம எப்படி வேர் clause யூஸ் பண்ணி கண்டிஷன் ஸ்பெசிஃபை பண்ணுறோமோ அதே மாதிரி இங்கே ஆன் clause யூஸ் பண்ணி நம்ம கண்டிஷன் ஸ்பெசிஃபை பண்ணுறோம். இங்கே கண்டிஷன் மட்டும் ஸ்பெசிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த கண்டிஷனோடு நம்ம வந்து என்ன பண்ணலான்னா வேர் clause யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ஒரு எக்ஸாம்பிள். ஸோ அதே லோன் ஸ்கீமாக தான் எடுத்திருக்கேன். ஸோ பிரான்ச்சு, அக்கௌண்ட், டெபாசிட்டர், கஸ்டமர், லோன், பாரோவர். ஸோ இந்த லோன் ஸ்கீமை யூஸ் பண்ணிவிட்டு நம்ம எப்படி ஆன் கீவேர்டு யூஸ் பண்ணலான்னு சொல்லி பார்ப்போம். இப்போ லாஸ்ட் வீடியோவில் நான் ஒரு query டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். என்ன query? செலக்ட் ஃபைண்ட் தி நேம் ஆஃப் ஆல் கஸ்டமர்ஸ் ஹேவிங் லோன் அமௌண்ட் லெஸ் தென் 1000. ஸோ லோன் அமௌண்ட் லெஸ் தென் 1000 யாருக்கிட்ட இருக்குதுன்னு சொல்லி நம்ம செக் பண்ணோம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி தான் இப்போ நம்ம இங்கே எந்த ரிலேஷன் யூஸ் பண்ணுறோம், லோன் ரிலேஷனும் பாரோவர் ரிலேஷனும் யூஸ் பண்ண போகிறோம். லோன் நம்பர் தான் காமன் ஆட்ரிபியூட், அதை யூஸ் பண்ணி ஜாயின் பண்ண போகிறோம். நமக்கு என்ன கஸ்டமர் நேம் வேணும், அதுக்கப்புறம் அமௌண்ட் வேணும். ஸோ இப்போ இங்கே பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஆன் கீவேர்ட் யூஸ் பண்ணி எப்படி பண்ணலான்னா, ஸோ இப்போது செலக்ட் கஸ்டமர் நேம், அதே query தான் நம்ம யூஸிங் கீவேர்டு யூஸ் பண்ணி பண்ணோம். இப்போ வந்து ஆன் கீவேர்டு யூஸ் பண்ணி பண்ணுறோம். செலக்ட் கஸ்டமர் நேம் ஃப்ரம் லோன் ஜாயின் பாரோவர் ஆன் லோன் டாட் லோன் நம்பர் ஈக்குவல் டு பாரோவர் டாட் லோன் நம்பர். ஸோ லோன் ரிலேஷன்லேருந்து எனக்கு லோன் நம்பர் ஷுட் பி ஈக்குவல் டு பாரோவர் ரிலேஷனில் இருக்கிற லோன் நம்பர். அண்ட் நம்ம வந்து கண்டிஷன் ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். அமௌண்ட் இஸ் லெஸ் தென் 1000 அண்ட் அமௌண்ட் லெஸ் தென் 1000. ஸோ இந்த query-யை இப்படியும் எழுதிக்கலாம். இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணலான்னா ஆர் செலக்ட் கஸ்டமர் நேம் ஃப்ரம் லோன் ஜாயின் பாரோவர் ஆன் லோன் டாட் லோன் நம்பர் ஈக்குவல் டு பாரோவர் டாட் லோன் நம்பர் வேர் அமௌண்ட் லெஸ் தென் 1000. ஸோ அதே தான் நான் சொல்லியிருந்தேன். ஆன் clause யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், இட் இஸ் சிமிலர் டு வேர் clause இன் செலக்ட் query. செலக்ட் queryயில் எப்படி வேர் யூஸ் பண்ணி கண்டிஷன் ஸ்பெசிஃபை பண்ணுறோமோ அதே மாதிரி இங்கே ஆன் clause யூஸ் பண்ணி நம்ம கண்டிஷன் ஸ்பெசிஃபை பண்ணலாம். அட் த சேம் டைம் ஆன் clauseல கண்டிஷன் ஸ்பெசிஃபை பண்ணிவிட்டு வேர் யூஸ் பண்ணலான்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுதான் வந்து இப்போ நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஆன் clause எப்படி யூஸ் பண்ணலான்னு சொல்லி பார்த்தோம். இப்போ அங்கே வந்து என்ன பார்த்தோம், நமக்கு வந்து கண்டிஷன் ஸ்பெசிஃபை பண்ண முடியாது யூஸிங் கீவேர்ட் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் அங்கே வந்து காமன் ஆட்ரிபியூட்ஸ் 2 இருந்ததுன்னா எந்த காமன் ஆட்ரிபியூட்டை நம்ம சூஸ் பண்ண போகிறோம்னு சொல்லி நம்ம இது பண்ணிக்கலாம். அதனால தான் எப்பயுமே ஆன் clause இஸ் மோர் பவர்ஃபுல் தென் யூஸிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரியா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஜாயின் அல்லது இன்னர் ஜாயின் வந்து ஆன் கீவேர்டு யூஸ் பண்ணி எப்படி பண்ணலாம்னு சொல்லி பார்த்தோம். அடுத்த வீடியோவில் நம்ம வந்து அவுட்டர் ஜாயின்னா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். தேங்க்யூ.